ஹாய் திஸ் இஸ் நாகு. டுடே நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு குஸ்கா ரெசிபி தான். அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் சூடு ஏறினது வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்பூன் ஆயில், 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் வெறும் நெய்யிலேயே கூட செய்யலாம். ஆனால் இதுவே சூப்பராக தாங்க இருக்கும் ஹோட்டல் ஸ்டைலில். ஸோ நெய்யெல்லாம் நல்லா சூடாக இருந்ததுக்கப்புறம் பட்டை, லவங்கம், 2 ஏலக்காய்லாம் சேர்த்துட்டு அது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கணும். ஸோ இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இதனோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 தக்காளி மட்டும்தான் சேர்த்துக்கிறேன். எப்போவுமே தக்காளியோட குவான்டிட்டி கம்மியாக தான் இருக்கணும். நம்ம தயிர் வேறு சேர்த்துக்க போகிறோம். அதனால் தக்காளியோட குவான்டிட்டி கம்மியாகவே இருக்கட்டும். இது நல்லா வதங்கணும்னா உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா, கரம் மசாலா, மிளகாய்த்தூள். இது வந்து மிளகாய்த்தூள் வந்து பார்த்திங்கன்னா தனி மிளகாய்த்தூள் தான். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதினாவும் கொத்தமல்லியும் அலசி எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 2 கிளாஸ் பாசுமதி ரைஸ் வந்து நான் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். 2 கிளாஸ் அரிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் விசில் வரதா இருந்தால் 2 கிளாஸுக்கு 2 கிளாஸ் தண்ணியே போதும். இல்லை நான் தம் போட்டு எடுக்கிறதா இருந்தால் 3 கிளாஸ் தண்ணி வைங்க. ஸோ நான் இன்றைக்கி வந்து 2 கிளாஸ் அளவுக்கு தான் தண்ணி வச்சுருக்கேன். நான் விசில் விட்டு எடுக்கிறதுனால இது கூட நல்லா கலந்ததுக்கப்புறம் நான் 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு விசில் விட்டு எடுத்துட வேண்டியது தான். அவ்வளோதான். வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் ஸ்டைல்லேயே இருக்கும் இந்த குஸ்கா ரெசிபி. ஜஸ்ட்டு சிக்கன் மிக்ஸ் பண்ணல, மிச்சபடி டேஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது ரொம்பவுமே ஒரு ஈஸியான ரெசிபி தான். பாசுமதி ரைஸ்லேயும் இல்லாமல் மற்ற ரைஸ்லையும் செய்யலாம். அதை நான் இன்னொரு முறை வீடியோவில் போடுறேன். இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு